உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் திகதி 10ஆம் மாதம் 2025 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள். பிரதமை திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். முருகனை வழிபடக்கூடிய அற்புதமான கந்த சஷ்டி விரதம் இன்றைக்கு தொடங்குது. இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இன்று வளர்பிறை. நேற்று அமாவாசையோடு தேய்பிறை முடிஞ்சது, இன்றைக்கு வளர்பிறை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பொறுமை, ரிஷபம் தனம், மிதுனம் சினம், கடகம் உற்சாகம், சிம்மம் பாராட்டு, கன்னி நன்மை, துலாம் இரக்கம், விருச்சிகம் ஊக்கம், தனுசு மகிழ்ச்சி, மகரம் உழைப்பு, கும்பம் வரவு, மீனம் அமைதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பற்றி, அந்தந்த தினங்களில் உள்ள விசேஷங்களை பற்றி, அந்தந்த தினங்களில் உள்ள விரதங்களை பற்றி, சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் சனி பிரதோஷத்தை பற்றி, தீபாவளி வழிபாடை பற்றி, கேதார கௌரி விரதத்தை பற்றி, கௌரி காப்பை பற்றி, இப்படி பலவிதமான விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், பயனடைகின்றீர்கள், பயன்படுத்துகின்றீர்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர்கள், எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், நீங்கள் பேசுகிற விஷயத்தில் எங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது ஐயா, சந்தேகம் இருப்பின் சந்தேகம் இல்லாமல் முழுமையாக நான் பேசுகிறேன். அப்படியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ கேள்விகள் இருந்தால், இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமாக கேள்விகள் இருந்தால், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கேள்விகளை எழுதி அனுப்பினால் வரக்கூடிய நிகழ்ச்சியில் சரியான கேள்விகளுக்குண்டான பதிலை தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு கந்த சஷ்டி, அற்புதமான ஒரு விரதம். அதுவும் இலங்கையில் கந்த சஷ்டி விரதம் இருக்கிற மாதிரி ஒருத்தரும் இருக்கிறது இல்லை. அவ்வளவு ஈழத்து மக்களோட, ஈழத்தவர்களோட சம்பந்தப்பட்ட கந்தபுராண கலாச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஈழத்து சைவ மக்கள் பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையுடன் அனுஷ்டித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டியும் கௌரி காப்பும் இலங்கையில் சிறப்பு. எனக்கு தெரியும், இந்தியாவிலையும் இருக்கணும் தான், ஆனாலும் கௌரி காப்பெல்லாம் இலங்கை அளவு இந்தியாவில் இருக்கிறது குறைவு. இந்தியாவில் திருச்செந்தூரில் போய் 6 நாளும் அங்கேயே தங்கி கந்த சஷ்டி விரதம். எனக்கு தெரியும், இந்த நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒவ்வொரு வருஷமும் கந்த சஷ்டி வந்துட்டால் திருச்செந்தூருக்கு போயிடுவார். அங்கே கும்பல் சூரசம்காரம் நடந்த இடம் திருச்செந்தூர். அங்கே போய் கந்த சஷ்டி 6 நாளும் விரதம் இருந்துட்டு 7ஆவது நாள் பாரணை முடித்து சூரசம்காரம் திருக்கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு தான் திரும்பி வருவார். ஒவ்வொரு வருஷமும் கந்த சஷ்டியாண்டா போயிடுவேன். எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் உபவாசமாக கந்த சஷ்டி விரதம் இருக்கின்றார்கள். பல நண்பர்கள், பல வாடிக்கையாளர்கள் நிறைய ஃபோன் பண்ணி கேட்பினோம், ஐயா நான் கந்த சஷ்டி விரதம் இருக்கேன் சொல்லித்தாங்க ஐயான்னு நிறைய கேட்பினோம். நான் நிறைய விதிமுறைகளை சொல்லி கொடுப்பேன். கந்த சஷ்டி விரதம் யார் இருக்கலாம், எப்படி விரதம் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி விரதம் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கேட்டுக்கோ. ஐயா எனக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஆனால் கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசை, நான் எப்படி இருக்கிறது, அவருக்குண்டான வழிமுறைகளை எல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். கந்த சஷ்டி என்பது ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசையை அடுத்து வரக்கூடிய வளர்பிறை பிரதமையிலிருந்து சஷ்டி ஈறாக வரக்கூடிய 6 தினங்கள் கந்த சஷ்டி விரதம். எப்பவும் தீபாவளிக்கு அடுத்த நாள் கந்த சஷ்டி விரதம் தொடங்கும். தீபாவளி என்பது ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு அநேகமாக வரும். ஐப்பசி அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வளர்பிறை பிரதமை, துதியை, திருதியை என்று
வரக்கூடிய 6 தினங்களும் பிரதமையில் இருந்து சஷ்டியீராக 6 தினங்களை கந்த சஷ்டி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். முருகனுக்குண்டான விரதம். முருகன் தமிழ் கடவுள். முருகன் தமிழ் கடவுள் என்று குறிப்பிட்டு சொல்கிற கடவுள் முருகப்பெருமான், தமிழ் கடவுள். அவருக்குண்டான விரதம். நிறைய தமிழர்கள் இந்த விரதத்தை இருக்கின்றார்கள். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களில் கூட இந்த சீனர்கள் கூட இந்த விரதத்தை இருப்பதாக நான் அறிகின்றேன். கலியுக தெய்வம் முருகன். கலியுக தெய்வம் என்று சில கடவுளை சொல்கிறோம். மகாவிஷ்ணு கலியுக தெய்வம், முருகன் கலியுக தெய்வம், ஆஞ்சநேயரையும் கலியுக தெய்வம்னு சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். முற்பட்ட யுகத்திலெல்லாம் சிவபெருமான் தான் சக்தி மிகுந்த தெய்வமாக இருந்தால், கலியுகத்தில் முருகன் பெருமாளையும் கலியுக தெய்வம் என்றது, முருகனையும் கலியுக தெய்வம். இந்த தெய்வங்களுடைய ஆலயங்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், இந்தியாவில் பார்த்திங்கன்னா பழனிமலை, திருத்தணி முருகன் ஆலயங்கள், திருப்பதி, ஸ்ரீரங்கம் விஷ்ணு ஆலயங்கள் பிரபல்யமாக இருக்குது. இலங்கையில் பார்த்திங்கன்னா கதிர்காமம், நல்லூர், செல்வச்சன்னதி போன்ற முருகன் ஆலயங்கள், முருக பக்தர்கள் இந்த கலியுகத்தில் முருகனை வழிபடக்கூடிய பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதான் கலியுக தெய்வம். முருகனுக்குண்டான முக்கியமான விரதங்களில் கார்த்திகை விரதம் முருகனுக்குண்டானது, சஷ்டி விரதம் முருகனுக்குண்டானது. ஒரு மாதத்தில் 2 சஷ்டி வரும். வளர்புறையில் உண்டு, தேய்புறையில் உண்டு. 27 நாளுக்கு ஒருக்கா கார்த்திகை நட்சத்திரம் வரும். அப்போ முருகனை கார்த்திகை நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒருக்கா வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வழிபட வேண்டும். 15 தினங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சஷ்டி திதி, பௌர்ணமியிலிருந்து 6வது நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறை சஷ்டி, பௌர்ணமியிலிருந்து தேய்பிறை சஷ்டி, 6வது தினங்கள் சஷ்டி திதி முருகனுக்கு உண்டானது. கந்த சஷ்டி விரதமும் சஷ்டி திதியை ஈறாக 6 நாட்கள் கொண்ட முருகனுக்குண்டான முக்கியமான விரதங்கள். கார்த்திகை சஷ்டி போல கந்த சஷ்டி. கந்த புராண கலாச்சாரத்தை உடையவர்கள் ஈழத்தமிழர்கள். கந்த புராணம் என்பது, இந்த கந்த புராணத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறது, எனக்கு அது சந்தர்ப்பம் வரையில். கந்த புராணத்தை பற்றி மட்டும் ஒரு 10 எபிசோட் உங்களோட பேசலாம். கந்த புராண கலாச்சாரம். கந்த புராணம் ஈழத்து மக்களுடன் எத்தனையோ புராணங்கள், சிவபுராணத்திலேருந்து எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் கந்த புராணம் என்பது கந்த சஷ்டி 6 தினங்களும் கந்த புராண படலம் படிக்கிறது ஒரு வளம். அதை கேட்டு 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 ஈழத்து மக்கள் கந்த புராண கலாச்சாரத்தை உடையவர்கள். இந்தியாவை விட கந்த சஷ்டி விரதம் மட்டும் ஒருபடி மேலே உபவாசமாக இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அதுவும் எங்களுடைய யாழ்ப்பாண பக்கத்தில் அதிகமாக விரதம் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். கந்த புராண கலாச்சாரத்தை உடைய ஈழத்தமிழர்கள் கந்த சஷ்டி விரதத்தை அதிகமாக நோக்கின்றார்கள். முருகனை, தமிழ் கடவுளை பயத்துடன், பக்தியுடன், நம்பிக்கையுடன் வழிபட்டு வருகின்றார்கள். கந்த சஷ்டி விரதம் என்பது அமாவாசை அன்றைக்கே ஒரு நேர உணவு. விரதம் எப்போ உபவாசமாக இருப்பது. கந்த சஷ்டியின் சிறப்பே 6 நாள் அன்னம், ஆகாரம், தண்ணி இல்லாமல் 6 நாள் பட்டினியாக இருப்பது. உபவாசம். உப என்றால் கிட்டே, வாசம் என்றால் வசித்தல். உபவாசம் என்றால் கிட்டே வசித்தல். யாருக்கு கிட்ட வசிக்கிறது? எந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் உபவாசம் இருக்கின்றீர்களோ அந்த தெய்வத்திற்கு கிட்டே வசித்தல் என்கின்ற பொருள். முருகனை நினைத்து உபவாசம் இருந்தால் கந்த சஷ்டி முருகனுக்கு கிட்டே வசித்தல். கந்த சஷ்டி முருகனுக்கு கிட்டே, கந்த சஷ்டி உபவாசம் முருகனுக்கு கிட்டே வசித்தல் என்று பொருள்படும். முருகனை நினைத்து காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை எந்த உணவுகளும் எடுக்கக்கூடாது, தண்ணியும் குடிக்கக்கூடாது. அப்படியே இருந்து கோயிலில் தரக்கூடிய பானக்கம் என்று ஒன்று கரைச்சி தருவினோம். இந்த விரதம் இருக்கிறார்கள், உபவாசமாக இருக்கிறார்கள் குடிக்கிறதுக்கு, அதை மட்டும் குடிக்கிறது. சில பேர் அது விரதத்தினுடைய தன்மைகள் மாறுபட்டு கொண்டு பூரண உபவாசம் என்று சொல்லக்கூடியவர்கள் 6 விரதத்துக்கு ஒரு நாள் முன்னுக்கே ஒரு நேர உணவு, அமாவாசை அன்றைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடணும். அதுக்கு பிறகு தொடர்ந்து 6 நாள் அதிகாலை பொழுதில் எழும்பி நீராடி தூய்மையான ஆடைகள், வெள்ளை ஆடைகளை உடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு போய் விரதம் தொடங்குவதற்குண்டான தெற்பையை போட்டு சங்கல்பம் செய்து, உங்களுடைய நாம நட்சத்திரங்களை எல்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து
காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். தர்ப்பை அணிந்து காப்பு கட்டி விரத சங்கல்பங்கள் செய்து இன்றைய தினம் முதலாக 6 நாட்களுக்கு நான் உபவாசமாக கந்தசஷ்டி விரதத்தை இருக்கின்றேன். இந்த விரதத்தினுடைய பலன்கள் எனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வழிபாடு செய்து பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட 6 தினங்கள், முதல் நாள் 2வது நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 3வது நாள் பழகி போயிடும், 4வது 5வது 6வது கடைசி 3 தினங்கள் பெரிய துன்பத்தை களைப்பை தராது. நீங்கள் நினைக்கலாம் பட்டினி இருந்தால் சோர்ந்து இல்லை, பட்டினி இருந்தால் உற்சாகமாக இருப்பீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். முருகனை எண்ணக்கூடிய மனப்பாங்கு உங்களுக்கு உருவாகிவிடும். விரதம் என்பது உணவை கட்டுப்படுத்தினால் உள்ளம் கட்டுப்படும், உள்ளம் கட்டுப்படுத்தினால் தெய்வீக சிந்தனை உங்களுக்குள்ளே நிறையும். உணவை கட்டுப்படுத்துவதன் மூலம் முருகனிடம் சரணடைவதை, முருகனுடைய நாம பஜனைகள், கந்தசஷ்டி கவசத்தை பற்றி நான் பேசுகிறேன் இந்த கந்தசஷ்டிக்குள்ளேயே. கந்தசஷ்டி கவசத்தை கேட்பது, கந்தசஷ்டி கவசத்தை படிப்பது, கந்தசஷ்டி கவசத்தை வாசிப்பது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட 6 நாளும் பூரண உபவாசங்கள், தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இருக்கலாம், உடம்புக்கு நல்லது, உடம்பு ஓய்வெடுப்பதற்கு நல்லது. உற்சாகமாக இருப்பீர்கள். விரதம் இருந்தால் சோர்ந்து போக மாட்டீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். 7ஆம் நாள் மகேஸ்வர பூஜையுடன் பாரணை செய்து விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.